முக்கிய செய்திகள். சண்டிகர் மேயர் தேர்தலில் நடந்தது ஜனநாயக படுகொலை. விதிமீறலில் ஈடுபட்ட தேர்தல் அதிகாரிக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். எதிர்க்கட்சிகள் நீண்ட காலம் எதிர்க்கட்சிகளாகவே இருப்பார்கள், விரைவில் பார்வையாளர்கள் மாடத்தில் அமர்வார்கள் என மோடி விமர்சனம். கசப்பும் ஆணவமும் மட்டுமே மேலோங்கி நிற்கும் மோடியின் பேச்சு. பிரிட்டிஷாரிடம் மன்னிப்பு கேட்டவர்கள் நேரு பற்றி பேசலாமா என காங்கிரஸ் கேள்வி. நீண்ட கால சிறை கைதிகள் 12 பேரை விடுவிக்கும் பரிந்துரைக்கு ஆளுநர் ரவி ஒப்புதல். உடனடியாக அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு. வழக்கம் போல் பணிகளில் ஈடுபட்டு வருவதாக பக்கிங்ஹாம் அரண்மனை அறிக்கை. வணக்கம். வணக்கம். சண்டிகர் மேயர் தேர்தலில் அரங்கேறிய சம்பவங்கள் ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்குபவை என்றும் அப்பட்டமான ஜனநாயக படுகொலை என்றும் உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. சண்டிகர் மாநகராட்சிக்கான மேயர் தேர்தல் கடந்த 30ஆம் தேதி நடைபெற்றது. அதில் ஆம் ஆத்மி, காங்கிரஸ் கட்சிகள் இணைந்து போட்டியிட்டன. பாஜக கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் நடந்த முதல் தேர்தலாக இது கவனிக்கப்பட்டது. வாக்கு எண்ணிக்கையின் போது மொத்தமுள்ள 36 உறுப்பினர்களில் இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு 20 உறுப்பினர்களின் ஆதரவு இருந்தும் 16 வாக்குகள் மட்டுமே பெற்ற பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். இந்தியா கூட்டணியின் 20 வாக்குகளில் 8 வாக்குகள் செல்லாது என்று தேர்தல் அதிகாரி அறிவித்தார். இதை ஏற்க மறுத்து இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் வாக்கு எண்ணும் இடமே போர்க்களமானது. அதைத் தொடர்ந்து வாக்குச்சீட்டுகளை செல்லாததாக மாற்ற தேர்தல் அதிகாரியே அவற்றை திருத்தி தில்லுமுல்லு செய்த காட்சிகளை ஆம் ஆத்மி, காங்கிரஸ் கட்சிகள் வெளியிட்டன. தேர்தல் முறைகேடு நடந்ததால் மேயர் தேர்தல் முடிவை அறிவிக்க இடைக்கால தடை கோரி தொடரப்பட்ட மனுவை ஏற்க பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தலைமை நீதிபதி திரு DY சந்திரசூட், நீதிபதிகள் திரு JP பர்திவாலா, திரு மனோஜ் மிஸ்ரா அமர்வு முன் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சண்டிகர் மேயர் தேர்தலில் நடந்தது ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாகும் சம்பவம் என்று கூறிய நீதிபதிகள், ஜனநாயகத்தை படுகொலை செய்யும் செயலாகவே இதனை பார்க்கிறோம் என்று கூறினர். வாக்குச்சீட்டுகள் திருத்தப்பட்டது தெளிவாக தெரிவதாக கூறிய தலைமை நீதிபதி, தேர்தல் அதிகாரி ஒரு குற்றவாளியைப் போல கேமராவை பார்த்துவிட்டு வாக்குச்சீட்டுகளில் திருத்தம் செய்ததாக சாடினார். இதுதான் தேர்தலை நடத்தும் வழிமுறையா என சொலிசிட்டர் ஜெனரலிடம் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், தேர்தல் அதிகாரியை உச்சநீதிமன்றம் கண்காணித்துக் கொண்டிருப்பதாக அவரிடம் கூறுமாறு தெரிவித்தனர். தேர்தல் அதிகாரிக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட அவர்கள் மறு உத்தரவு வரும் வரை சண்டிகர் மேயர் மாநகராட்சி கூட்டத்தை கூட்டக்கூடாது என அறிவுறுத்தினர். இந்த மோசடி நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதிக்க பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றம் தவறிவிட்டதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், வாக்குச்சீட்டுகள், தில்லுமுல்லு செய்யப்பட்ட வாக்குகள் உள்ளிட்ட மேயர் தேர்தல் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் உயர்நீதிமன்ற பதிவாளரிடம் உடனே ஒப்படைக்க உத்தரவிட்டனர். மேலும் சண்டிகர் மேயர் தேர்தலில் வாக்குச்சீட்டுகளை தேர்தல் அதிகாரியே சிதைத்தது தெளிவாக தெரிவதாகவும் இதை தங்களால் அனுமதிக்க முடியாது என்றும் கூறியதுடன் அப்பட்டமான விதிமீறலில் ஈடுபட்ட தேர்தல் அதிகாரி மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டனர். எதிர்க்கட்சிகள் நீண்ட காலத்திற்கு எதிர்க்கட்சிகளாகவே இருப்பார்கள் என்றும் அவர்கள் விரைவில் பார்வையாளர்கள் மாடத்தில் அமர்ந்திருப்பார்கள் என்றும் பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதிலளித்து மக்களவையில் நேற்று உரையாற்றிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருப்பதாகவும் அதையே குடியரசுத் தலைவர் உரை பிரதிபலிப்பதாகவும் கூறினார். 2014ஆம் ஆண்டு உலக பொருளாதார வளர்ச்சியில் 11வது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாக தெரிவித்த திரு மோடி, அடுத்த 30 ஆண்டுகளில் 3வது இடத்திற்கு முன்னேறும் என்றும் பெரிய குறிக்கோளுடன் பாஜக அரசு உழைத்து வருவதாகவும் கூறினார். நல்ல எதிர்க்கட்சியாக செயல்பட காங்கிரசுக்கு கிடைத்த வாய்ப்புகளை அக்கட்சி பயன்படுத்தவில்லை என்று விமர்சித்த அவர், இளம் எம்பிக்களின் குரலையும் அக்கட்சி முடக்குவதாக குற்றம் சாட்டினார். தேர்தலில் போட்டியிடும் சக்தியோ ஆட்சியை பிடிக்கும் சக்தியோ எதிர்க்கட்சிகளுக்கு இல்லை என்ற திரு மோடி, தற்போது மக்களவை எம்பிக்களாக உள்ள சிலர் தோல்வி பயத்தால் மாநிலங்களவைக்கு போட்டியிட முடிவு செய்துள்ளதாக விமர்சித்தார். इन्होंने लंबे अरसे तक वहां रहने का संकल्प ले लिया। आप कई दशक तक जैसे यहाँ बैठे थे वैसे ही कई दशक तक, और आप लोग जिस प्रकार से इन दिनों मेहनत कर रहे हैं, मैं पक्का मानता हूँ कि ईश्वर रूपी जनता जनार्दन आपको जरूर आशीर्वाद देगी। आप जिस ऊंचाई पे हैं उससे भी अधिक ऊंचाई पर जरूर पहुंचेंगे और अगले चुनाव में दर्शक दिशा में दिखेंगे। நாட்டை பிளவுபடுத்துவதை எதிர்க்கட்சிகள் நிறுத்த வேண்டும் என்ற திரு மோடி, காங்கிரசின் செயல்பாடுகளால் அக்கட்சிக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் நாட்டிற்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறினார். பாஜக ஆட்சியில் 4,80,00,000 ஏழைகளுக்கு வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளதாகவும் 70 கோடி இலவச எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு மோடி தெரிவித்தார்.
மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்தால் அவற்றை ரத்து செய்ய என்கிறது காங்கிரஸ் என்ற அவர், பாஜக செய்துள்ள சாதனைகளை செய்ய காங்கிரஸ் கட்சிக்கு 100 ஆண்டுகள் ஆகும் என்று கூறினார். நாட்டின் முதல் பிரதமர் நேரு இந்தியர்களை சோம்பேறிகள் என்று நினைத்திருந்ததாக குறிப்பிட்ட திரு மோடி, காங்கிரஸ் கட்சியை மூடும் காலம் வந்துவிட்டதாக கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 370 இடங்களிலும், தேசிய ஜனநாயக கூட்டணி 400க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பிரதமர் திரு மோடியின் உரையில் கடுமையும் ஆணவமுமே மேலோங்கி இருப்பதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய திரு மோடி, காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகளை கடுமையாக சாடியது குறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் எம்பி திரு கௌரவ் கோகாய், காங்கிரஸ் ஆட்சியில் செய்த சாதனைகளை மாநிலங்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே எடுத்துரைத்த போது அவரது பதவியின் கண்ணியத்தை காட்டியதாக கூறினார். ஆனால் திரு மோடியின் பேச்சில் கசப்பும் ஆணவமும் மட்டுமே மேலோங்கி இருந்ததாகவும், ஆணவத்தால் ராவணன் அழிந்ததை நினைவூட்ட விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். மகாராஜாவின் அரசு பணவீக்கம், மணிப்பூர் விவகாரங்கள் குறித்தெல்லாம் கவலைப்படுவதில்லை என்றும் திரு கௌரவ் கோகாய் விமர்சித்தார். ஒரே உரையை பிரதமர் மீண்டும் மீண்டும் பேசி வருவதாக தெரிவித்த திரு சசி தரூர், திரு மோடி களைப்படைந்து விட்டாரா அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையா என்று கிண்டல் செய்தார். 60 ஆண்டுகளுக்கு முன்பு காலமான நேரு குறித்து தற்போது பேச வேண்டிய அவசியம் என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். वो पुरोहित नहीं है और वो जाके प्राण प्रतिष्ठा किया, ज्योतिष नहीं है, प्रेडिक्शन भी देने लगे. मेरे ख्याल में ये तो नहीं होने वाला है, लेकिन अंत में तो जनता ही तय करेंगे. மக்களவைத் தேர்தலில் 400க்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று திரு மோடி பேசியது அவரது ஆணவத்தை காட்டுவதாக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி திரு சுகாத்தோ ராய் விமர்சித்தார். பிரதமரின் பேச்சு முழுவதும் தற்பெருமையாக உள்ளது என்றும், இது அவரது பதவிக்கு அழகல்ல என்றும் மக்களவை எம்பி திரு டேனிஷ் அலி சாடியுள்ளார். நாட்டின் முதல் பிரதமர் நேரு 9 ஆண்டுகள் சிறையில் இருந்ததாக குறிப்பிட்ட அவர், அதே சமயம் திரு மோடியின் முன்னோர்கள் பிரிட்டிஷாரிடம் மன்னிப்பு கோரியதாக அவர் கூறினார். மோடியின் 10 ஆண்டுகால ஆட்சி கூட்டாட்சிக்கு எதிரானது என்றும், வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அவரை மக்கள் எதிர்க்கட்சி வரிசையில் விரைவில் அமர வைப்பார்கள் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் எம்பி திரு பினோய் விஸ்வம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் பரிந்துரையை ஏற்று நீண்டகால சிறை கைதிகள் 12 பேரை விடுவிக்க ஆளுநர் திரு RN ரவி ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் 115வது பிறந்த நாளை ஒட்டி நீண்ட காலமாக சிறையில் உள்ள கைதிகளை விடுதலை செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்தது. இதுகுறித்து ஆராய்ந்து கைதிகளின் பட்டியலை அளிக்க சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி திரு N ஆதிநாதன் தலைமையில் 6 பேர் அடங்கிய குழுவை கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழக அரசு அமைத்தது. இந்த குழு தம்முடைய அறிக்கையினை 2022ஆம் ஆண்டு அளித்தது. அந்த அறிக்கையில் 264 ஆயுள் தண்டனை கைதிகளை முன் விடுதலை செய்யலாம் என அரசுக்கு பரிந்துரைத்தது. இதில் தகுதியுள்ள 49 பேரை தேர்வு செய்த தமிழ்நாடு அரசு இது தொடர்பான கோப்புகளை கடந்த ஆண்டு ஆளுநரிடம் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்தது. அவை கடந்த 5 மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்த நிலையில் 12 பேரை விடுதலை செய்ய ஆளுநர் திரு ரவி நேற்று ஒப்புதல் அளித்தார். இதன்படி கடலூர் மத்திய சிறையில் இருந்து செல்வராஜ், சேகர், பெரியண்ணன், உத்தரவேல் உள்ளிட்ட 4 பேரும், கோவை மத்திய சிறையில் இருந்து அபுதாகிர், விஸ்வநாதன், பூரி கமல், ஹாரூன் பாஷா, ஷாகுல் ஹமீத், ஓமைல் பாபு உள்ளிட்ட 6 பேரும், வேலூர் மத்திய சிறையில் இருந்து சீனிவாசன், புழல் மத்திய சிறையில் இருந்து ஜாகிர் ஆகிய 12 பேரை விடுவிக்க ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். இதையடுத்து 12 பேரையும் விடுவித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதற்கிடையே தமிழக அரசின் நடவடிக்கையை வரவேற்றுள்ள SDPI கட்சி நீண்ட காலமாக சிறையில் உள்ள மற்றவர்களையும் தாமதிக்காமல் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. இங்கிலாந்து மன்னர் சார்ல்ஸ் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக பக்கிங்ஹாம் அரண்மனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு 2ஆம் எலிசபெத் ராணி காலமானதை தொடர்ந்து இளவரசர் சார்ல்ஸ் மன்னராக பதவியேற்றார். 75 வயதாகும் அவர் புராஸ்டேட் வீக்க பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்தார். இதற்காக அண்மையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்றார். அப்போது மேற்கொண்ட பரிசோதனைகளில் மன்னர் சார்ல்ஸுக்கு புற்றுநோய் தாக்கியிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து பக்கிங்ஹாம் அரண்மனை வெளியிட்ட அறிக்கையில் மன்னர் 3ஆம் சார்ல்ஸுக்கு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டு சிகிச்சை தொடங்கப்பட்டுள்ளதாகவும், பொது நிகழ்வுகளில் பங்கேற்க வேண்டாம் என மருத்துவர்கள் பரிந்துரைத்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அவர் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் வழக்கமான பணிகளை மேற்கொள்வதாகவும், தேவையற்ற யூகங்களை தடுக்கவும், தான் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட செய்தி அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்ற அவரது நம்பிக்கை அடிப்படையில் இது அறிவிக்கப்படுவதாகவும் பக்கிங்ஹாம் அரண்மனை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் லண்டனில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த மன்னர் சார்ல்ஸின் மனைவியும் இங்கிலாந்து ராணியுமான கமீலாவிடம் இதுகுறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு மன்னர் சார்ல்ஸ் வழக்கம் போல் இயல்பாக உள்ளதாக அவர் கூறினார். மன்னர் சார்ல்ஸ் விரைவில் பூரண நலம் பெற விரும்புவதாக பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார். மன்னர் பூரண நலம் பெற மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் வாழ்த்துவதாக பிரிட்டன் நாடாளுமன்ற தலைவர் லிண்ட்சே ஹோயில் தெரிவித்துள்ளார்.
முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் உள்ளிட்ட தலைவர்களும் மன்னர் சார்ல்ஸ் நலம் பெற வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின் பேசிய அதிபர் ஜோ பைடன், மன்னர் சார்ல்ஸ் உடல்நலம் குறித்த செய்தி கேட்டு கவலை அடைந்ததாகவும் விரைவில் அவருடன் பேசுவேன் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னையை இசை நகரமாக யுனெஸ்கோ அமைப்பு அறிவித்ததை கொண்டாடும் வகையில் தமிழ்நாடு அரசின் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை சார்பாக இசை விழா நடைபெற்றது. சர்வதேச அமைப்பான யுனெஸ்கோ சென்னையின் பாரம்பரியமிக்க செவ்வியல் இசையின் சிறப்புகளுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இசை நகரமாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பினை கொண்டாடும் விதமாக கலை மற்றும் பண்பாட்டுத்துறை சார்பில் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள இசைக் கல்லூரி வளாகத்தில் நேற்று இசை விழா நடைபெற்றது. அதில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு சாமிநாதன் கலந்து கொண்டு ஓவியம் மற்றும் சிற்ப கலைஞர்களுக்கு கலைச்செம்மல் விருதுகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், பாரம்பரிய பெருமைமிக்க நகரமான சென்னையை இசை நகரமாக அறிவித்ததன் மூலம் நாட்டின் முக்கிய நகரமாக சென்னை உயர்ந்துள்ளதாக கூறினார். இசைக்கலை தமிழோடு பிறந்தது, தமிழோடு வளர்ந்தது என்றார் அவர். தமிழ்நாடு சங்கீத சங்கம் என்று இருந்ததை இயல் இசை நாடகம் என மாற்றி நாட்டுப்புற கலைஞர்களையும் உயர்த்திய முத்தமிழறிஞர் கலைஞரின் வழியில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஆட்சி நடத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் குரல் இசை, கருவி இசை, பரதநாட்டியம், ஓவியம் மற்றும் கிராமிய கலைகளில் நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற 15 இளம் கலைஞர்களுக்கு அமைச்சர் திரு சாமிநாதன் பரிசுகளை வழங்கினார். நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டி என்று முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரையில் தனியார் திருமண மண்டபத்தில் தனது ஆதரவாளர்களுடன் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய திரு பன்னீர்செல்வம், கூட்டணிக்காக அதிமுகவை யாரும் எட்டி பார்க்காத நிலையை எடப்பாடி திரு பழனிசாமி ஏற்படுத்திவிட்டதாக குற்றம் சாட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலை கூட்டணி அமைத்து சந்திக்க உள்ளதாக கூறினார். இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டியிட உள்ளதாக திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தற்பொழுது இரட்டை இலை சின்னம் ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக வழங்கப்பட்டது. ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக தற்காலிக தீர்ப்பு. உறுதியாக எங்கள் தொண்டர்கள் பூரம் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள், நாங்கள் உரிமை கோர முடியும். அந்த உரிமையின் அடிப்படையில் நாங்கள் கேட்போம், எங்களுக்கு தான் தருவார். நாங்கள் தான் இரட்டை இலை சின்னத்தில் இருப்போம். எடப்பாடி திரு பழனிசாமி தலைமையில் உள்ள அதிமுகவை நம்பி யாரும் கூட்டணி அமைக்க முன்வரவில்லை என்று திரு பன்னீர்செல்வம் விமர்சனம் செய்தார். இதற்கிடையே அதிமுக கட்சி கொடியின் நிறங்களை குறிக்கும் வகையிலான சுவரொட்டி, பேனர்களை ஒட்டி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கூட்டம் நடத்தியதாக கூறி எடப்பாடி ஆதரவாளர்கள் மதுரை தெப்பக்குளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதிமுக பெயர், சின்னம், கொடியை பயன்படுத்த நீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். காவல்துறையை பார்த்து பயப்படும் அளவிற்கு சமூகத்தில் இந்து முன்னணி மோசமாகிவிட்டதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தஞ்சை ஆஞ்சநேயர் கோயிலில் தஞ்சை இந்து முன்னணி பிரமுகர் முத்தமிழ் செல்வன், ரவி ஆகியோர் விளக்கேற்றும் பகுதியில் அமர்ந்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது. அப்போது அந்த வழியாக ரோந்து பணியில் ஈடுபட்ட காவலர் ஆதிநாயகி கோயிலில் மது அருந்தக்கூடாது என்றும் உடனே கலைந்து செல்லுங்கள் என்றும் கூறியுள்ளார். இதை ஏற்காத இருவரும் தாங்கள் இந்து முன்னணியில் மிகப்பெரிய பொறுப்பில் உள்ளதாகவும் கலைந்து போக முடியாது என்றும் கூறி பெண் காவலரை அசிங்கமான வார்த்தைகளால் திட்டியதுடன் ஆட்களை திரட்டி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் தஞ்சை இந்து முன்னணி பிரமுகர் குபேந்திரன் ஜாமீன் வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மீண்டும் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதி திரு தண்டபாணி முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு நம்பி செல்வன், ரோந்து பணியில் ஈடுபட்ட பெண் காவலரை குடிபோதையில் கெட்ட வார்த்தைகளால் திட்டி மோசமான செயல்களில் குபேந்திரன் ஈடுபட்டதாகவும் அவர் மீது வேறு சில வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் கூறி ஜாமீன் வழங்கக்கூடாது என்று வாதிட்டார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி, ஒரு காலத்தில் சமூகத்தில் இந்து முன்னணி என்றால் மிகுந்த மரியாதை இருந்ததாக கூறினார். ஆனால் தற்போது காவல்துறையை பார்த்து பயப்படும் அளவிற்கு இந்து முன்னணியின் நிலை மோசமாகிவிட்டதாக அவர் தெரிவித்தார். மனுதாரர் நடந்து கொண்ட விதம் ஏற்கத்தக்கது அல்ல என்று கூறிய நீதிபதி இந்து முன்னணி பிரமுகர் குபேந்திரனுக்கு ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டார். பதிவுத்துறைக்கு அரசு நிர்ணயித்த வருவாய் இலக்கினை அடைய துணை பதிவுத்துறை தலைவர்கள் அனைவரும் சார் பதிவாளர் அலுவலகங்களில் ஆய்வு மேற்கொள்ளுமாறு அமைச்சர் திரு மூர்த்தி உத்தரவிட்டுள்ளார். துணை பதிவுத்துறை தலைவர்கள், மாவட்ட பதிவாளர்கள், மாவட்ட வருவாய் அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் சென்னை நந்தனத்தில் நேற்று நடைபெற்றது. திரு மூர்த்தி தலைமையில் நடந்த அக்கூட்டத்தில் 2023ஆம் ஆண்டு ஜனவரி வரை வந்த வருவாயை விட கடந்த மாதம் வரை கூடுதலாக 952 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. அப்போது பேசிய அமைச்சர், பதிவுத்துறைக்கு அரசு நிர்ணயித்த வருவாய் இலக்கினை அடையும் பொருட்டு துணை பதிவுத்துறை தலைவர்கள் அனைவரும் தத்தம் மண்டலத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் ஆய்வு மேற்கொள்ள அறிவுறுத்தினார். வருவாய் வசூல் சட்டத்தின் கீழ் வசூலிக்கப்பட வேண்டிய தொகைகளை தொய்வின்றி வசூலிக்கவும் அறிவுறுத்திய திரு மூர்த்தி, பதிவு செய்ய வரும் பொதுமக்களிடம் புகாருக்கு இடமின்றி அனைவரும் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார்.
ஹிமாச்சல பிரதேசத்தில் சட்லஜ் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட சைதை திரு துரைசாமியின் மகனை தேடும் பணியில் அங்கு கொட்டி வரும் கடும் பனிப்பொழிவால் தொய்வு ஏற்பட்டுள்ளது. அந்த மாநிலத்திற்கு நண்பருடன் காரில் சுற்றுலா சென்ற வெற்றி துரைசாமி கஷங் நாலா பகுதியில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த அவரது கார் சட்லஜ் ஆற்றில் பாய்ந்தது. இதில் ஓட்டுநர் உயிரிழந்த நிலையில் படுகாயங்களுடன் ஆற்றில் இருந்து மீட்கப்பட்ட வெற்றியின் நண்பர் கோபிநாத் சிகிச்சை பெற்று வருகிறார். ஆனால் வெற்றி மாயமான நிலையில் ஆற்றில் அவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இமாச்சல பிரதேசத்தில் கொட்டி வரும் பனிப்பொழிவு காரணமாக அவரை தேடும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடும் குளிர், உறைபனி உள்ளிட்ட காரணங்களால் தேடுதல் பணி மந்தமாக நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே இமாச்சல பிரதேசத்தில் வெற்றி எடுத்த பனிச்சிறுத்தைகளின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை நண்பர்களுக்கு அவர் வாட்ஸ்அப்பில் அனுப்பியுள்ளார். இந்த வீடியோ மற்றும் புகைப்பட காட்சிகளை வெற்றியின் நண்பர்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். இங்கிலாந்துக்கு எதிரான அடுத்த 3 டெஸ்ட் போட்டிகளிலும் இந்திய நட்சத்திர வீரர் விராட் கோலி விளையாடுவாரா என்பதில் சஸ்பென்ஸ் நீடிக்கிறது. 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் முதல் போட்டியில் இங்கிலாந்தும் 2வது போட்டியில் இந்தியாவும் வெற்றி பெற்றதால் தொடர் சமனில் உள்ளது. காயம் காரணமாக ஜடேஜா தொடரில் இருந்து விலகியுள்ள நிலையில் KL ராகுல் அடுத்த போட்டியில் விளையாடுவாரா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இந்நிலையில் சொந்த காரணங்களுக்காக முதல் 2 போட்டிகளில் விளையாடாமல் விராட் கோலி விலகிக் கொண்டார். அடுத்த 3 போட்டிகளில் விளையாடுவாரா என கேள்வி எழுந்த நிலையில் 2வது குழந்தைக்கான எதிர்பார்ப்பில் உள்ள அவர் மனைவியுடன் நேரத்தை செலவிட விரும்புவதாக கூறப்படுகிறது. இதனால் அடுத்த 3 போட்டிகளில் விளையாடுவாரா என்ற சந்தேகம் நீடிக்கிறது. இது பற்றி கருத்து தெரிவித்த இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் இது குறித்து தேர்வுக்குழுதான் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறினார். மீண்டும் முக்கிய செய்திகள். சண்டிகர் மேயர் தேர்தலில் அரங்கேறிய சம்பவங்கள் ஜனநாயக படுகொலை என்று கண்டனம் தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் மோசடியில் ஈடுபட்ட தேர்தல் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளது. எதிர்க்கட்சிகள் நீண்ட காலத்திற்கு எதிர்க்கட்சிகளாகவே இருப்பார்கள் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ள நிலையில் அவரது பேச்சில் ஆணவமே மேலோங்கி இருப்பதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டி என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.